Praise the Lord. இந்த காலவெளியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஹalleluya, ஆமென். நம்ம யாரை பார்க்க வந்திருக்கிறோம்னா சர்வ வல்லவரை, நேற்றும் என்றும் என்றும் மாறாத கர்த்தரை. மக்களே, ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை, அந்த அழுத்தம், அந்த பாரம், வலி, அது அளவு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கு. நம்ம நினைக்கலாம், வேதனையின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறேன், தாங்க முடியல. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், அவைகளை காட்டிலும், அந்த வல்லமைகளை காட்டிலும், அந்த இருளின் அதிகாரத்தை காட்டிலும் சர்வ வல்லவர் பெரியவர். இந்த காலவெளியிலே சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க, நீ என்ன ஒன்று செய்ய முடியாது. நீ பெரிய ஆளு போல காட்சியளிக்கிற, இல்லை, எனக்கு சர்வ வல்லவர் இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை என்று சொல்லி வாயில அறிக்கை செய்யுங்க. நான் செய்ய எடுப்பேன்னு சொல்லுங்க, உங்க சூழ்நிலை மாறும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்னிடத்துல வாங்க. நீங்க எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில வருத்தம், சஞ்சலம், அவர் சமூகத்தில் வரும் பொழுது நம்ம கர்த்தர் இளைப்பாறுதல் தருகிறார். ஓ நன்றி. நம்புறீங்களா? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் நமக்காக, நமக்கு உதவி செய்ய, நம்மை வாழ வைக்க, நம்மை தலை நிமிர. மக்களே, தயவு செய்து உலகத்தை நம்பிடாதீங்க. இங்கிருந்து உதவி வரும், இந்த மனுஷன் செய்வான், இவங்க செய்வாங்க, ஏன்னா நான் உங்களுக்கு எவ்வளையோ செஞ்சிருக்கிறேன், கண்டிப்பா செய்வாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், இந்த உலகம் 100% உங்களையும் மறக்கவும், நிராகரிக்கவும், தூக்கி வீசவும் தயங்காது. கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் மறக்க மாட்டார். மக்களை ஒன்று சொல்லட்டுமா? அவருக்கு மறக்க தெரியாது. விட்டு கொடுக்க மாட்டார், தூக்கி வீச மாட்டார். குப்பையில இருந்தவனை தூக்கி அலங்கரிக்கிற கர்த்தர் உங்களை அலங்கரிப்பது நிச்சயம். சூழ்நிலையில வேதனையும் வலியும் சுமந்துகிட்டு இருக்கிறாங்களோ, இன்றைக்கு இந்த கால வேளையில அவர்களை பார்த்து ஜெபம் பண்ணுகிறேன். அந்த வேதனை மறையட்டும், ஆனந்த ஆக்களிப்பு உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். பிள்ளைகளுடைய காரியங்களை ஜெயமாக மாற்றிட்டாங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். நம்புறீங்களா? கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்கே இருக்கிறார். அவர் நம்மளை கைவிட மாட்டார். ஆமென், ஆமென், ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அதில் கடைசி பகுதி, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Your sorrow will turn into joy. துக்கம் அப்படியே தொண்டைய பிடிச்சுக்கிட்டு இருக்கு, மூச்சு விட முடியல. அனுபவிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளோ துக்கம், அவ்வளோ ஏமாற்றுதல், அவ்வளோ தோல்வி. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் அதை சந்தோஷமா மாற்றேன். I tell you one thing, only God can do that. கர்த்தர் மாத்திரம் செய்ய முடியும். சேனைகளின் கர்த்தரால் கூடும். இன்னைக்கு ஒவ்வொருவரும் நம்ம இது போல இந்த கவலை, இந்த துக்கம், இந்த மாறுபாடான நேரத்தை எதிர்நோக்க வேண்டியதாக இருக்கு. ஆனா விசுவாசிகளுக்கு என்ன ஒரு உத்தரவாதம்? இந்த கவலை இதுதான் நம்முடைய முடிவல்ல. The sorrow is not the end of the story. அதுதான் நம்முடைய முடிவல்ல. இயேசு
சீடர்களை பார்த்து சொல்றாரு, அவர் அந்த பாடுகளுக்குள்ளாக செல்வதற்கு முன்பதாக, அந்த சிலுவை பாடுகளுக்குள்ளாக செல்வதற்கு முன்பதாக அவங்கள ஆயத்தம் பண்றாரு. அவங்கள எப்படி ஆயத்தம் பண்றாருன்னா, preparing them for the grief of the crucifixion, a promise that joy that will come through his resurrection. நீங்க கவலைப்படாதீங்க, 3வது நாளில் நான் உயிரோடு கூட எழும்பி வருவேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டேன், உங்க துக்கம் அது மாறும். சீக்கிரத்தில் கர்த்தர் அந்த சாவின் கூரை, அந்த வலியின் கூரை, அந்த வேதனையின் கூரை, அந்த வியாதியின் கூரை, அந்த பிரச்சனையின் கூரை முறித்து உங்களை உயிரோடு கூட எழுப்புவார். ஜெயத்தை காண்பீங்க. இதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். 2 காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். சாரோ இஸ் டெம்பரவரி. இந்த துக்கம் அது கொஞ்ச நாள் மாத்திரம்தான், அது மாறும். கண்டிப்பா கர்த்தர் மாற்றுவார், உங்களை ரெஸ்டோர் பண்ணுவார், உயிரோடு கூட எழுப்புவார். 2வது, God transforms sorrow into joy. கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த கவலையிலிருந்து சந்தோஷமா மாத்துறார், டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு. அவர் மாற்ற முடியும், அவர் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த துக்கத்திலிருந்து சந்தோஷமாக மாற்றுகிறார் உங்களை, உங்களுக்கு. எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி நன்றி இயேசுவே சொல்றீங்களா? ஓ தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே நன்றி. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். God bless you.